இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா 1:26 முதல் 38 வரையுள்ள இறை வசனம் நம்மை 3 விதங்களில் சிந்தனை செய்ய அழைப்பு விடுக்கிறது. 1. தயங்கும் அன்னை மரியா. அருள்மிகு பெற்றவரே வாழ்க! இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்னும் இறை செய்தியை கேட்டவுடன் கலங்கிய மனநிலையோடு கேள்விகளை எழுப்பி தன்னை உறுதிப்படுத்துகிறார் அன்னை மரியாள். 2. அர்ப்பணிக்கும் அன்னை மரியா. கணவனை அறியா கன்னிப்பெண் என்றாலும் இறை திட்டம் என உணர்ந்து உடனே ஆம் என்ற அமைந்த மனதுடன் நான் ஆண்டவரின் அடிமை என்று தனது அர்ப்பணத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார். 3. உடன் பயணிக்கும் அன்னை மரியா. இறை திட்டம் தன் வழியாக நிறைவேற, இவ்வுலக மீட்பு பெற தன்னையே கையளித்த அன்னை மரியாளின் ஆம் என்னும் வார்த்தை வெறுமனே அல்லாமல் உடனே செயல் வடிவம் கொடுக்கும் விதமாக மலைநாடு சென்று தம் உறவினரான எலிசபெத்தை சந்தித்து உதவிகரம் நீட்டுகிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் அனைவரும் அன்னை மரியாவை போன்று இறை பராமரிப்பில் முழுமையான நம்பிக்கையோடு அவரை இறுக பற்றி கொண்டு நமது பணி வாழ்வில் தேவையில் இருப்போரை இனம் கண்டு இறுதி வரையிலும் இயேசுவின் பாத சுவடுகளை பின்பற்றி தடம் பதிக்க அன்னை மரியாளின் துணையோடு இறையருளை நிறைவாக பெற்று வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.